கொளத்தூரில் ஒரு டியூப்லைட் ட்ரிப் ஆயிடுச்சுன்னு ஒரு பொய்யை சொல்லி கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பவர் சடவுன் பண்ணியிருக்காங்க. மக்கள் ஃபுல்லாக நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே கிடையாது. அங்கே போய் கேட்டதுக்கு அந்த தெருவில் அந்த பிரச்சனை, இங்கே இந்த பிரச்சனை, இந்த ஒயர் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பொய்யை சொல்கிறாங்க. ஆனால் விஜயனா சிஸ்டம் எல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. அதை ஹேண்டில் பண்ணுற அதிகாரிகள் சுத்தமாக சரி கிடையாது. ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து சிரிக்கிறாங்கண்ணா. அன்னைக்கு என்ன அப்படின்னா, ராயபுரத்தில் ஒரு போலீஸ்காரரு எம்எல்ஏ வந்தால் ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு பொறுப்பே இல்லாமல் பேசுகிறாரு. நான் சரி கிடையாதுன்னா உங்களுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான அத்தனை வேலைகளும் நடக்குது. இது ஏன் தெரியுமா சென்னையில் நடக்குது இந்த பவர் கட்டு? இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணாதான் மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும். அப்போ மக்கள் முழுக்க இந்த ஆட்சி மேலே ஒரு அதிருப்தி கொண்டு வர முடியும். அதுக்காக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அடுத்தது அதிரடியாக நிறையா வேலைகளை செஞ்சே ஆகணும். முதல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, கையில் ஒரு பவர் வச்சுருக்கீங்க ரைட்டா, யங்ஸ்டர் படைன்னு. அவங்க உங்ககிட்ட சம்பளம்லாம் கேட்க போகிறது கிடையாதுண்ணா. ஆனால் எனக்கு சம்பளம் கொடுங்க, உங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய கவர்மெண்ட் வழியாக ஒரே ஒரு ஐடி கார்டு மட்டும் அடித்து கொடுத்து நீங்கள் ஒரு வரைமுறை திட்டத்தை கொடுங்க அவங்கக்கிட்ட ரைட்டா. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி பாருங்கள். தமிழ்நாடு சூப்பராக கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஆனால் இல்லைனா இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கண்ணா. உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டூல் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது எனக்கு தோணுச்சு, நான் சொல்கிறேன். ரொம்ப 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 தப்பான ஒரு பாதையில் இந்த ஆட்சி நல்லா தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போகிற அதிகாரிகள் மொத்தமும் சரி கிடையாது.